ஓம் ஸ்ரீ ஜெய 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 சக்தி. ஓம் ஜெய 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 சக்தி. ஓம் ஸ்ரீ ஜெய 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 சக்தி. ஜெய ஜெய என தினம் பாடி பணிந்தோம். ஜெய ஜெய என தினம் பாடி பணிந்தோம். ஜெகமெங்கும் அமைதியை கார். ஓம் ஸ்ரீ ஜெய 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 சக்தி. ஓம் ஜெய 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 சக்தி. ஓம் ஸ்ரீ ஜெய 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 சக்தி. ஓம் ஜெய 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 சக்தி. ஓம் ஸ்ரீ ஜெய 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 சக்தி. ஜெய ஜெய என தினம் பாடி பணிந்தோம். ஜெய ஜெய என தினம் பாடி பணிந்தோம். ஜெகமெங்கும் அமைதியை கார். ஓம் ஸ்ரீ ஜெய 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 சக்தி. திருப்தியும் இன்பமும் வாழ்வில் துலங்க தேவையெல்லாம் அடைய. அம்மம்மா தேவையெல்லாம் அடைய. திருப்தியும் இன்பமும் வாழ்வில் துலங்க தேவையெல்லாம் அடைய. அம்மம்மா தேவையெல்லாம் அடைய. பக்தி பெருகிட பாடி உருகிட. பக்தி பெருகிட பாடி முருகிட. மணிப்பாய் அன்பில் மை. ஓம் ஸ்ரீ ஜெய 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 சக்தி. இரண்டுகள் போக மூன்றுகள் அகல ஈஸ்வரி வரமருள்வார். அம்மம்மா ஈஸ்வரி வரமருள்வார். இரண்டுகள் போக மூன்றுகள் அகல ஈஸ்வரி வரமருள்வார். அம்மம்மா ஈஸ்வரி வரமருள்வார். கரம் குவித்தோம் இனி காலை விடோமடி. கரம் குவித்தோம் இனி காலை விடோமடி. கருணையுடன் நடிப்பான். ஓம் ஸ்ரீ ஜெய 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 சக்தி. ஓம் ஜெய 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 சக்தி. ஓம் ஸ்ரீ ஜெய 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 சக்தி. ஜெய ஜெய என தினம் பாடி பணிந்தோம். ஜெய ஜெய என தினம் பாடி பணிந்தோம். ஜெகமெங்கும் அமைதியை கார். ஓம் ஸ்ரீ ஜெய 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 சக்தி. யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் பாதாத்மஜமகல்மஷம். அஸ்மத் குருபியோ நமக விகனச மகா குருவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன். சில தெய்வங்களோட பேர் கேட்டாலே நிறைய பேர் பயப்படுறான். அதாவது உக்ர நரசிம்மர், காளி, பைரவர், இது மாதிரி மந்திர தெய்வங்களோட மந்திரங்கள் அப்படின்னாலே ஒரு பயம் இருக்கு. ஆனால் சாதாரணமாக பார்த்தீங்கன்னா அப்படி பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ உதாரணமாக எடுத்துன்னா காளி தேவியோட மந்திரத்தை எடுத்துக்கலாம். காளி தேவியை உபாசனை பண்ணி அற்புதமான சித்திகள் பெற்றவரை பற்றி சொல்லும்போது உடனே சொல்லலாம். தென்னாலிராமன், காளிதாசன், கலியுகத்தில் ராமகிருஷ்ண பரமஹம்சர், இவெல்லாம் காளி தேவியோட அருளை பெற்றவர். இந்த இதில் காளிதாசன் கதையில் எடுத்துட்டிங்கன்னா சாதாரண ஆடு மேய்க்கக்கூடிய படிப்பறிவில்லாத ஒரு கிராமத்தில் இருந்த ஒரு ஏழை சிறுவனுக்கு காளி தேவியின் அருள் கிடைச்சி அவர் நாக்கில் அந்த காளி தேவி அந்த பீஜாட்சரத்தை எழுதி ஒரு அற்புதமான ஒரு கவிஞரை உருவாக்கினார். படிப்பறிவில்லாத ஒரு ஆட்டையடையன் மிகப்பெரிய மேதையாக உருவானார். அவர் எழுதின புஸ்தகங்கள்லாம் படித்தா ரகுவம்சம், மேகதூதம், இதெல்லாம் படித்தா ரொம்ப அற்புதமான புஸ்தகங்கள். இந்த மாதிரி சம்ஸ்கிருதத்தில் வடமொழியில் அற்புதமான புஸ்தகங்கள்லாம் எழுதின சொன்ன சொல் பழிக்கக்கூடிய அந்த முக்காலமும் அறியக்கூடிய அற்புதமான சக்தி பெற்றவராக காளிதாசன் இருந்தார். ராமகிருஷ்ண பரமஹம்சரை பற்றி சொல்லவே வேண்டாம். பரமஹம்சர் அப்படின்னா அது சாதாரணமாக சன்னியாசிகளில் உயர்ந்த நிலைகளை சொல்லியிருக்கு. அதாவது என்னன்னா ஏகதண்ட சன்னியாசி, திருதண்ட சன்னியாசி, அவதூது சன்னியாசி, காஷாய சன்னியாசி, பாஷாண்ட சன்னியாசி,
இதுல அம்ச சந்நியாசி, பரமஹம்ச சந்நியாசி. ரொம்ப ரொம்ப உயர்ந்த நிலையில இருக்கக்கூடியது பரமஹம்ச சந்நியாசின்னு சொல்லுவோம். புத்த சந்நியாசி, ஜெயின சந்நியாசிகள்லாம் பின்னால் இதோட வரா. அதுல அம்ச சந்நியாசியை விட பரமஹம்ச சந்நியாசியை ரொம்ப உயர்ந்ததா சொல்வார். அப்படி ஒரு பரமஹம்ச நிலையை ராமகிருஷ்ண பரமஹம்சர் அடைஞ்சது காளி தேவியோட அருளால. பரமஹம்ச அப்படின்னா அவன் சாப்பிடுவா, சாப்பிடாமையும் இருப்பா, வஸ்திர துணியோட இருப்பா, வஸ்திரம் இல்லாமையும் இருப்பா. அவளுக்கு வீடை பற்றி அவசியம் இல்லை, நாட்டை பற்றி, மக்களை பற்றி, தன்னை பற்றி எதை பற்றியுமே யோசிக்காமல் அவள் பரமஞான திருஷ்டியிலேயே இருக்கக்கூடியவா. அது பரமஹம்சான்னு அவளை சொல்லுவான். அந்த பரமஹம்ச அப்படின்ற அந்த ஒரு தகுதியை ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு வழங்கியவர் சாட்சாத் காளி தேவி தான், தட்சிண காளி தான். இந்த காளியில் நிறைய காளி சொல்லப்பட்டிருக்கு. அதில் தசமகா வித்தியில் ரொம்ப அற்புதமாக அதை பற்றிலாம் வரும். இந்த காளிகா ரகசியம்ன்ற புஸ்தகங்களில் பிரயோகங்களை பற்றி சொல்லியிருக்கு. இந்த காளி தேவி மசானத்தில் வாசம் பண்ணக்கூடியவளாக சொன்னாலும் மங்களங்களை அருளக்கூடியவள்ன்றது தான் உண்மை. இப்போ சொல்ல போகிற குக்கிய காளி அப்படின்ற மந்திரம் சத்ரு பயத்தையும் மாரக பிரயோகத்தையும் தடுக்கக்கூடியது. சில குடும்பங்களில் பார்த்தா பெரிய கோடிக்கணக்கில் பணம் இருக்கும். ஆனால் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களோ அல்லது தலைமுறையாக இருக்கக்கூடியவர்களோ பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விபத்தில் மரணம் அடைகிறது, எதிர்பாராமல் எந்த வியாதியுமே இல்லாமல் மரணம் அடைகிறது. இந்த மாதிரி நிறைய பார்க்குறோம். அது தவிர சில பேர் பார்த்தீங்கன்னா வாகனம் வருஷத்துக்கு ஒரு முறை ஏதாவது காரணத்தில் விபத்தாகும். இப்படி கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு சக்தி, எதிர்ப்பு சக்தியை நமக்கு தொல்லை பண்ணுறது நினைக்கும் பொழுதும் அப்புறம் வியாபாரம் ஆரம்பிப்பான். அந்த வியாபாரம் அப்படியே பாதியிலே நின்றுடும். வீடு வாங்குவா, வீடு பாதியிலே நின்றுடும். வீடு கட்டி கிரகப்பிரவேசமே பண்ணி அந்த வீட்டுக்குள்ளே போக முடியாது. இப்படி ஏதோ ஒரு அமானுஷ்யமான சக்தியை நம்ம தொல்லை பண்ணுறதுன்னு நினைக்கும் பொழுதும் இந்த குக்கிய காளியோட மந்திரமாகப்பட்டது ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம். காளி தேவி பரம கருணாதயாபரி, ரொம்ப இறங்கி வரம் கொடுக்கக்கூடியவர், மிக மிக இறங்கி வரம் கொடுக்கக்கூடிய அற்புதமான தெய்வம் காளி. இந்த காளி தேவியை நினைத்து இந்த ஜபத்தை செய்யக்கூடியவர்களுக்கு வரம் அருபவள். வரம் கொடுக்கறதுல காளிக்கு நிகர் யாருமே கிடையாது. இப்போ நீங்கள் தென்னாலிராமன் கதையில் படித்தா கூட அவர் செய்த பல அற்புதமான விஷயங்கள் எல்லாமே காளியோட அருளால தான். ராமகிருஷ்ண பரமஹம்சர் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா கூட நிறைய விஷயங்கள் காளி தேவியோட அருளால் நடந்தது. சுருக்கமாக ஒரு விஷயம் பண்ணால், ஒரு புரோகிதர் இவர் மேலே அசுசை கொண்டு நீ சொல்கிறதெல்லாம் அவர் கேட்குறாரு ஜமீன்தார் எப்படின்னு சொல்லி எட்டி உதச்சி உன் மூக்கில் ரத்தம் கொட்டட்டோன்னு ஒரு சாபம் கொடுத்துட்டு போயிடுவாராம். ராமகிருஷ்ண பரமஹம்சரே பின்னால் சொல்வார், அந்த சாபம் எப்படி பலன் தந்ததுன்னா காளி அருளால் அவர் கொடுத்த சாபமே ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு வரமாட்டான். எப்படின்னா ஒரு குண்டலி யோகம் பயிலும்பொழுது சிரசில் ரத்தம் கட்டிட்டு மரணம் அடைஞ்சிடுவான்னு சொல்லுவாலாம். அந்த மாதிரி ஒரு நிலை அவருக்கு விழும்போது சிரசில் ரத்தம் கட்டாமல் அது மூக்கு உடைஞ்சி அது வழியாக ரத்தம் வெளியேறி ராமகிருஷ்ண பரமஹம்சர்ன்ற ஒரு அற்புதமான மகான் நமக்கு கிடைச்சதா சொல்வார். இதை ராமகிருஷ்ண பரமஹம்சரே பிற்காலத்தில் சொல்கிறான். அப்போ காளி அருளால் வரமே சாபமாச்சு. அதனால பரமஹம்சால்னா யாராவது அடித்தாலும் பெருசாக எடுத்துக்க மாட்டா, புகழ்ந்தாலும் பெருசாக எடுத்துக்க மாட்டா. ராமகிருஷ்ண பரமஹம்சரை 16 சோதனைகளில் எல்லாரும் ஒரு சதஸில் பேசி நீ பெரிய மகான் அப்படின்னு சொல்கிறா. அப்போ கூட பரமஹம்சர் தான் சொன்னாராம், எல்லாரும் பைத்தியம் சொல்லிட்டே இருந்தா நான் பைத்தியம் இல்லை நீங்கள் ஒத்துட்டு அது போகிறோன்னு சொன்னாராம். அதுதான் பரமஹம்ச நிலை. அப்படியேப்பட்ட இந்த தகுதியை கொடுக்கக்கூடியவள் இந்த காளி தேவி. அந்த குக்கிய காளியோட மந்திரம் இப்போ திரையில் வருது, பார்த்துக்குங்க. தொடர்ந்து இதை சொல்லுங்கள். இப்போ பாருங்கள். ஓம் ஹ்ரீம் 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 ஹும் ஹும் ஹ்ரீம் ஹ்ரீம். இப்போ நீங்கள் உச்சரிப்பு பாருங்க. முதல்ல சொன்னது இக்கு ரீம் ஹ்ரீம், இப்போ சொல்றது ஹ்ரீம் ஹ்ரீம். குக்கிய காளிக்கே ஹ்ரீம் 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 ஹும் ஹும் ஹ்ரீம் ஹ்ரீம் ஸ்வாஹா. இப்போ மந்திரங்களில் ஒரே எழுத்து ஸ்புடமாக முன்ன பின்ன வந்தால் அதுக்கு ஒரு அற்புதமான சக்தி உண்டு. இந்த ஹ்ரீம் 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 அதுவும் ஹ்ரீம் ஹ்ரீம் அதுவும் முன்ன பின்ன வருது பாருங்க. அந்த மாதிரி வரக்கூடிய மந்திரங்கள் அற்புதமான சக்தி வாய்ந்த மந்திரங்கள். இந்த மந்திரத்தை தொடர்ந்து 32 உரு ஜபம் செய்யுங்க. அமாவாசை அன்னைக்கு ஆரம்பித்து தொடர்ந்து 11 அமாவாசை வரைக்கும் தொடர்ந்து செய்யலாம். ஒரு அமாவாசைக்கும் தொடர்ந்து செய்யலாம். ஆனால் ஆரம்பிக்கிறது அமாவாசை அன்னைக்கு ஆரம்பித்து 11 அமாவாசை சொல்லுங்க, 32 உரு சொல்லுங்க. ஆரம்பிக்கிற அன்னைக்கு திராட்சை ரசமும், முடிக்கும் பொழுது திராட்சை ரசமும் நைவேத்தியம் பண்ணலாம். நினைத்த காரியங்கள் சித்தியாகும்.
விபூதி பிரயோகம் பண்ணி காரியத்தை சாதிக்கலாம். உள்ளுக்கு மருந்து கொடுத்து வயிற்றுல ஏதாவது தொல்லை இருக்குன்னு நினைச்சா இந்த மந்திரத்தை விபூதி எடுத்து 3 முறை சொல்லி ஒரு சிட்டிகை வாயில போட்டுக்கலாம். கட்டாயம் வயிற்றுல இருக்கக்கூடிய செய்வினை உள்ள போன மருந்து வேலை செய்யாமல் ஒரு தெளிவான ஞானம் வரும். இது மகா மந்திர பிரயோகங்களுக்கு ஏற்றது. இது ரொம்ப ரகசியமானதுனால இதை விரிவா இந்த இடத்துல சொல்லலை. கட்டாயம் தொடர்ந்து எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க.